கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாட்சி இன்னைக்கு தியானிப்போம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். போதும். இந்த 2 வசனத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்னாக்கும், எர்னஸ்ட்லி டிசையர் தி கிரேட்டர் கிஃப்ட்ஸ், முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்கே பெரிதான வரங்களை, கிரேட்டர் கிஃப்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. சரி, கிரேட்டர் கிஃப்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், விச் இஸ் மோர் பெனிஃபிஷியல் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்தனுடைய சரீரமாகிய சபைக்கு எது மிகவும் பிரயோஜனமாக இருக்குமோ அப்படிப்பட்ட வரங்களை நீங்கள் நாடுங்கள் என்று எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 14 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போ ஞான வரங்கள் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் சபைக்கு தரக்கூடியதான வரங்களில் ஞான வரங்கள் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்கு. அருமையானவர்களே, நம்ம ஆவிக்குரிய கனிகள் என்றால் என்ன, ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன, வரங்களுடைய நோக்கம் என்ன, கனிகளினால் உள்ள பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற நம்ம விளங்கிக்கிறணும். ஆவிக்குரிய கனி என்று நாம் கலாத்தியர்கள் நிருபத்தில் கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் அதாவது நம்முடைய ஆவியின் மூலமாக ஆத்துமாவை தொட்டு நம்முடைய மனதை மாற்றி நாம் வெளியரங்கமாக செய்யக்கூடிய கிரியைகளிலெல்லாம் இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். இதைத்தான் ஆவிக்குரிய கனி என்று சொல்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் என்று சொன்னால் என்ன? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 4 அப்புறம் 7 வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். பாருங்க, இந்த 7-11 வரைக்கும் நிறைய வரங்களை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த வரங்கள்னா இது மட்டும்தான் வரம்னு நினைக்கக்கூடாது, நிறைய வரங்கள் இருக்குது. அதில் இங்கே முக்கியமான சில வரங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்த வரங்கள் நம்ம இஷ்டப்படி கேட்டால் கிடைக்காது. ஏன்னா அங்கே நம்ம வாசிக்கிறோம், 11வது வசனத்தை வாசிங்க. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம இஷ்டப்படி அல்ல, அவருடைய இஷ்டப்படி. அப்போ யாருக்கு எந்த வரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் தீர்மானிக்கிறார். அப்போ நம்முடைய அழைப்பும் அதே மாதிரி தான். யாரை எந்த ஊழியத்திற்கு என்று தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்திற்கு தேவையான வரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். அப்போ மேலே மறுபடியும் நம்ம அந்த வசனங்களை வாசிங்க. 7வது வசனத்திலிருந்து, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு, தமிழ் எழுதியிருக்கு. இங்கிலீஷில் பாருங்கள், பட் ஈச் ஒன் இஸ் கிவன் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் ஃபார் த, என்ன எழுதியிருக்கு, காமன் குட். அப்படின்னா தனிப்பட்ட பக்தி விருத்திக்காக வரேன் இல்லையானு இருக்குது. அந்நிய பாஷையிலே 2 இருக்கு. ஒன்று சபை பக்தி விருத்தியாக பேசுகிறது உண்டு, தனிப்பட்ட பக்தி விருத்திக்காக பேசக்கூடியதான வரங்களும் உண்டு, இல்லைன்னு சொல்கிறார். அந்நிய பாஷையில் பவுல் சொல்கிறார், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசணும்னா அர்த்தத்தையும் சொல்லு, இல்லைன்னா நீ போய் உனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி தனியாக பேசுங்கிறார். ஸோ தனியாக பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதான ஒரு வரம் என்னென்னா, அந்நிய பாஷையை தனியாக நம்ம பேசி பக்தி விருத்தி அடையலாம். ஆனால் அதே சமயத்தில் இங்கே எழுதியிருக்கிறது என்னென்னா, ஆவிக்குரிய வரங்கள் காமன் குட், பொதுவாக அது சபைக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய பரிசுத்தவான்கள் சபையை கட்டுவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பதற்காக, பவரை கொடுக்கறதுக்காகவும் இந்த ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வாசிக்கிறோம், ஒவ்வொரு வரத்தை குறித்து ஒரு விளக்கம் எழுதியிருக்கு. 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். ஞானத்தை போதிக்கிறாருன்னா தனக்கு போதிக்கிறதுக்காக இல்லை, பிறருக்கு போதிக்கிறதுக்காக. அதுதான் சொன்னேன், காமன் குட், மற்றவங்களுக்காக. அடுத்து, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும்,
வேறொரு பாருங்க, ஒரு சிலருக்கு டீச்சிங்னு சொல்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை எளிதில் யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விளக்கம் சொல்லி ஆண்டவருடைய உபதேசத்தை அவருடைய மனதில் பதிய வைக்கிறதுக்கு ஒரு வரத்தை தேவன் கொடுக்குறார். தட் இஸ் டீச்சிங் கிஃப்ட். அப்படின்னா இப்போ ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவி, இன்னும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருடைய போதனைகளை எல்லாம் விளக்கி ஒவ்வொருவரும் எளிதில் புரிந்து கொள்ளும்படிக்கு பேசக்கூடியது ஒரு கிஃப்ட்டு. அதைத்தான் டீச்சிங் கிஃப்ட்டுங்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்லாம் வாசிக்கிறோம். இப்போ நம்மளுடைய மூத்த சகோதரர் பேசும் பொழுது அவர் பேசக்கூடிய ஆங்கிலத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளலாம், மொழிபெயர்க்கலாம் மற்றவர்கள் பேசுகிறத விட. அதே மாதிரிக்கே அந்த வார்த்தைகளையும் மிக தெளிவாக விளங்கி கொள்ளும்படிக்கு அவருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த வாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வாரம் வேறு ஆளுக்கு இல்லையானா இருக்குது. அதில் அந்த வரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுல எஃபெக்ட்ஸ் 6வது வசனம் எழுதியிருக்கு. தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே லைட் இருக்குது. ஒரு லைட்டு 20 வாட்ஸ் பல்பு, ஒன்று 50 வாட்ஸ் பல்பு, ஒன்று 100 வாட்ஸ் பல்பு, ஒன்று 500 வாட்ஸ் பல்பு. எல்லாமே லைட்டை தான் கொடுக்குது. எல்லாமே எரியக்கூடிய விளக்குகள் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் உள்ள பவர் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி போதிக்கக்கூடிய வரத்தில் அல்லது தீர்க்கதரிசன வரத்தில் அல்லது அற்புதம் செய்யக்கூடிய வரத்துலையும் த லெவல் ஆஃப் கிரேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அப்படின்னா அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபை அப்படிங்கிறது, நம்ம கிருபைங்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிருபைனா அது இரக்கம். தகுதி இல்லாத பொழுது கூட தேவன் இரக்கம் பாராட்டி நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து ரட்சித்தார். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினாலேயே ஆண்டவர் நம்மை அழைத்தார், நம்மை ரட்சித்தார். ஸோ அதுக்கு பேரும் கிருபை தான் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் கிருபைங்கிறதுக்கு தெளிவான விளக்கத்தை நம்ம சகோதரர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதில் ஒன்று கொரிந்தியர்கள் நிருபத்தில் என்ன எழுதியிருக்கு, இங்கே உங்கள் பலகீனத்தில் தேவன் தரக்கூடிய பலத்துக்கு பேர் கிருபை. இன்னொரு இடத்துல எபிரேயர் 4 என்ன வாசிக்கிறோம், த ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீட். அதாவது ஏற்ற வேலையில், அதாவது தேவைப்படக்கூடிய வேலையில் அவர் தரக்கூடிய சகாயம் அல்லது உதவி, ஏ ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீட். நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் உதவியை தந்து பாவம் செய்யாதபடி காக்கிறதுக்கு தேவன் உதவி செய்கிறார். அதுக்கு பேர் கிருபை. ஓகே, அப்போ இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அல்லது நம்ம ஆரம்ப ரட்சிப்புகளில் வரும்போது தேவன் காட்டின இரக்கத்துக்கு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம விசுவாசத்தினால இலவசமாய் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய இரக்கத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு எந்த கிரியையுமே கிடையாது, விசுவாசம்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம பாவத்தை ஜெயித்து வாழ்கிறதுக்கு அல்லது பாவம் செய்யாது வாழ்கிறதுக்கு அதற்கு என்ன வேணும் அப்படின்னாக்கோ, ஏற்ற வேலையில் தேவன் சகாயம் செய்யக்கூடிய கிருபை அப்படின்னா ஹெல்ப்பு. அந்த கிருபையை தேவன் எப்படி தர்றார் அப்படின்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபையை தர்றார், தாழ்மை உள்ளவருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி எந்த அளவுக்கு நம்முடைய தேவையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய கிருபையின் அளவும் வித்தியாசமாக இருக்குது. கிருபையின் அளவு வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்ம எஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த வரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரமும் கிருபையின் அளவுக்கு தக்கதாக மாறுபடும். ஒரே வரம் பிரசங்கிக்கக்கூடிய வரமாக இருக்கலாம், தீர்க்கதரிசன வரமாக இருக்கலாம், அல்லது சுகமாக்கக்கூடிய வரமாக இருக்கலாம், அல்லது பிசாசுகளை துரத்தக்கூடியதான அந்த அதிகாரத்தை தரக்கூடிய வரமாக இருக்கலாம். இது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய விதத்தில் மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும். காரணம் என்னென்னா, தி லெவல் ஆஃப் கிரேஸ் டிஃபர்ஸ். இப்போ நான் சொன்னேன் 20 வாட்ஸ் பல்பும் பல்பு தான், அதுவும் வெளிச்சத்தை தான் தருது. 500 வாட்ஸ் பல்பும் பல்பு தான், அதுவும் வெளிச்சத்தை தான் தருது. ஆனால் அது ரெண்டுக்கும் பவரில் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. 20 வாட்ஸ் பல்புக்கு போகிற வயரில் 1000 வாட்ஸ் பல்பை போட்டிங்கன்னா சரி வயர் புகஞ்சு போயிடும். ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையை பெற்று நம்ம வாழ்க்கையில் பாவத்தை ஜெயித்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தக்கதாக நம்ம பேசக்கூடிய வார்த்தையின் வீரியம் அல்லது எஃபெக்ட் வித்தியாசப்படும். ஸோ ஒரே வரோம், ஆனால் அதனுடைய எஃபெக்டில் வித்தியாசம் இருக்குது. ஒரே மாதிரி பல்பு தான், டியூப் லைட்டு, அது 20 வாட்ஸ் பல்பு இருக்குது, 500 வாட்ஸ் பல்பு இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த வால்டேஜ் டிஃப்ரென்ஸுக்கு தகுந்தாற் போல் அதனுடைய எஃபெக்ட் வித்தியாசப்படும். விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆவியின் கனியினால் எதை அறிய முடியும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்துலேருந்து 20 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 7:15-20. நாம் சபைக்கு வரும் பொழுது சத்தியத்தை தெளிவாக விளங்கி கொள்ளலைன்னா குழப்பமடைவோம்,
நாம் வந்து தவறான உபதேசத்தினால மோசம் போவோம். அதனால் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய பகுதியை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 15-20 வரைக்கும் வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ ஒரு கள்ள தீர்க்கதரிசியா அல்லது நல்ல தீர்க்கதரிசியான்னு எப்படி அடையாளம் காண முடியும் அப்படின்னா, அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். கனின்னா நான் சொன்னேன், அவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடியதான அவர்களுடைய அன்பு. அங்கே என்ன வாச்சோம்? 9 காரியங்களை வாச்சோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கனிகள் இருக்குது. இது வந்து அதிகமாக நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய வரங்கள், கனிகள். இன்னும் எத்தனையோ கனிகளை வந்து தயாளமுள்ள காரியங்கள், இரக்க குணத்தினால் செய்யக்கூடிய உதவிகள், இது எல்லாமே நம்ம ஆவிக்குரிய கனிகள் தான். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், வரங்கள்லேயும் வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம வாசித்தோம். நிறைய வரங்களை குறித்து அங்கே வாசிக்கிறோம். இப்போ இந்த வரத்தைனால ஒரு மனுஷனை அறியக்கூடாது, கனியினால் தான் அறியணும். இன்றைக்கி நிறைய டிவி பிரசங்கமார்கள் அல்லது அற்புதம் நடக்குது அப்படின்னு சுகமாக்கும் கூட்டங்கள் அப்படிலாம் நடத்தி அதில் அநேக ஜனங்கள் வந்து அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் பெரிய வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியர்கள் என்று அவர்கள் பின்னாடி போகிறார்கள். அவர்கள் வந்து வரங்களை வச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கள்ள தீர்க்கதரிசிகளா அல்லது நல்ல தீர்க்கதரிசிகளான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். இங்கே என்ன எழுதியிருக்கு? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள்னால தான் நம்ம பார்க்கணும் அவர்கள் நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசினால. வரங்கள்னால பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:24. இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வந்து மனசில் நல்லா நிலைநிறுத்திக்கிடணும். கடைசி நாட்கள் வாசிங்க. 24:25 வாசிங்க. 24:25. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தெளிவாக சொல்றார். முன்னதாகவே நான் இப்போவே உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிட்டேன். கடைசி காலத்தில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளத்தையும் அற்புதையும், எவ்வளவு பெரியதான அற்புதங்களை செய்வாரான, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும், கிரேட் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அப்போ அதை பார்த்து அவங்க வந்து இது யார் செய்கிறா? நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா? தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கும் கடைசியில் மோசம் போயிருவீங்க பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள கிறிஸ்துகள் எழும்பி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். சரியா? அப்போ பெரிய அடையாளம் அற்புதம் நடக்குதுன்னா நம்ம எல்லாருமே வந்து யோசிக்கிறோம், அது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை உபயோகித்தானே இவங்க செய்கிறாங்க? இவ்வளோ பெரியதான அற்புதம் எப்படி நடக்கும்? இவ்வளவு பெரியதான அதிகாரம் இல்லாமல் எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும்? அப்போ இந்த வரம் வந்து எவ்வளோ பெருசு. இதை பார்த்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, இவர்கள் வந்து நல்ல தீர்க்கதரிசிகள். யார் இவங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவர்கள் பெரிய அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனபடியினாலே இவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே செய்கிறார்கள் பெரிய அற்புதங்களை, அசாத்தியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஆனபடியினாலே இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். அவங்க அப்படி தான் சொல்லிக்கொள்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே வருவார்கள்னு சொல்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வார்கள். வேறொரு நாமத்தில் செஞ்சால் நம்ம போக மாட்டோம், நம்ப மாட்டோம். இங்கே தான் டேஞ்சர் ஆரம்பிக்குது. அதனால் கனிகளினால தான் நம்ம அவர்களை அறிய வேண்டுமே ஒழிய. பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு கனி, பண ஆசை உள்ளவர்கள். இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். வேதாகமத்தை தூக்கிட்டு தான் வருவாங்க, இயேசுவின் பெயரை சொல்லிட்டு தான் வருவாங்க, அற்புதம் செய்வார்கள், அடையாளம் செய்வார்கள். ஆனால் அவருடைய கனிகளை கவனித்து பார்த்தீர்கள் என்றால், ஒன்று தங்களுடைய பெயரை பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள்.
தங்களுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறதாகவும் தாங்கள் பெரிய ஆட்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய ஊழியக்காரர்கள் என்று தங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அப்போ ஒன்று கவனிக்கணும், அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தின் மூலமாகவும் செய்தியின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறார்களா, தங்களுடைய பெயரை மேன்மைப்படுத்துகிறார்களா? தங்களுக்கென்று ஒரு ஆதரவாளர்களை கூட்டத்தை, தங்களை அட்மையரர்ஸ், நாங்கள் மெச்சுக்கொள்ளுகிறவர்களை அவர்கள் சேர்த்து கொள்கிறார்களா, அல்லது தேவனை சேர்ந்து கொள்ளுகிறவர்களை சேர்த்து கொள்கிறார்களா? சத்தியத்தை சத்தியமாக பேசும் பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் ஏதாவது தவறு செய்யும்போது கண்டித்தோம் என்றால் அவர்கள் நம்மிடத்தில் நெருங்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ அவர்கள் ஜனங்களை தங்களுக்கு வசமாக ஆக்கி கொள்வதற்காக அவர்கள் ஒரு கிரியை செய்கிறார்களா, அல்லது தேவனிடத்தில் சேர்க்கும்படி செய்கிறார்களா? நம்ம எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயே எழுதியிருக்கு, அவர்கள் தேவனுடைய நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். நல்ல தீர்க்கதரிசி என்றால் அவன் தேவனுடைய நாமத்தினாலே பாவத்தை குறித்து எச்சரிப்பான், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் சரியான வழியில் நடப்பார்கள். பாருங்கள், அந்த எரேமியா 23 நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், பெரிய அடையாளங்களையும் அற்புதத்தையும் செய்வார்கள். எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கள் கனவு கண்டேன், சொப்பனம் கண்டேன் அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. என்னுடைய வார்த்தையை உடையவன் பாருங்கள் 22வது வசனம், எரேமியா 23, 22. ஃபுல்லாகவே அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அது ஃபுல்லாகவே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தான் எழுதியிருக்கு. வாசிங்க 22. அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில், அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். என்ன சொல்லுது பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தை உள்ள நல்ல தீர்க்கதரிசி என்ன செய்வான் என்றால், ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பொல்லாத வழியை விட்டு, பாவ வழியை விட்டு மனம் திரும்பும்படி பேசுவார்கள். அதுதான் நல்ல தீர்க்கதரிசிக்கான அடையாளம். கள்ள தீர்க்கதரிசிக்கான அடையாளம் என்ன? மனம் திரும்பல் குறித்து அவர்கள் அதிகமாக பேசவே மாட்டார்கள். சும்மா பேருக்கு சொல்லுவாங்க, இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கையில் இருக்குது. எங்கே என்ன மனம் திரும்புங்கள்? பாவத்தை விட்டு நீதியின் வழிக்கு திரும்புங்கள், உலகத்தை விட்டு தேவனிடத்தில் சேருங்கள், பொல்லாத வழியை விட்டு தேவனுடைய நீதியை செய்யும்படி மனம் திரும்புங்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை. யோவான் ஸ்நானனுடைய வார்த்தை தான். நல்ல தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இப்படி தான் பேசுவார்கள். அவர்கள் கடிந்து கொள்வார்கள், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஆணித்தரமாக பேசுவார்கள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையாக இருந்தது. நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் படித்து பாருங்கள், எல்லா பெரிய தீர்க்கதரிசிகளும் மனம் திரும்புதலை குறித்து தான் பேசினார்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பு, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் அவர்கள் நீ பாவம் செய்யலாம், ஏஸ் ஆண்டவர் மன்னிச்சுடுவார். கிருபையை பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் மாதிரிக்க மாற்றி விட்டார்கள். அந்த கிருபையை பொய்யாக மாற்றி தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் லைசன்ஸாக எடுத்துக்கொண்டார்கள். நீ என்ன பாவம் செஞ்சாலும் இயேசு மன்னிச்சிருவார், அதனால் பரவாயில்ல, நீ பாவம் செய், இப்படி சொல்வார்கள். அல்லது பாவத்தை குறித்தே பேச மாட்டார்கள். அவர்கள் அற்புதங்களை குறித்து பேசுவார்கள், அடையாளம் குறித்து பேசுவார்கள். ஜாக்கிரதை. ஓகே, சரி. இப்போ நான் 2 காரியத்தை சொன்னேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் அற்புதம் செய்ய முடியும், நல்ல தீர்க்கதரிசிகளும் அற்புதம் செய்ய முடியும். 2 பேருமே இயேசுவினுடைய நாமத்தை தான் உபயோகிக்கிறார்கள். அப்படியானால் நாம் குழம்பி போகிறோம். எனவே வரங்களை வைத்து, அவர்கள் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதங்களை வைத்து அவர்கள் நல்ல தீர்க்கதரிசிகள் என்ற முடிவுக்கு நீங்கள் வரவே கூடாது. இதோ நான் முன்னதாகவே சொல்லிவிட்டேன், ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய கனிகள்னால தான் நீங்கள் அவர்களை அறியணும். அதுலேயும் பாருங்கள், ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள் எதை பட்சிக்கிறாங்க? நம்முடையதை பட்சிக்கிறார்கள். நம்முடைய பணம், நம்முடைய ஆத்துமா, நம்மை அவர்களோடு கூட சேர்த்து கொள்ள பார்க்கிறார்கள். நம்முடைய பணத்தை, நம்முடைய சொத்தை நம்மிடத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கும் அற்புதம் நடக்குன்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்புகிறாங்க. பணம் பணம் என்று அறிக்கிறார்கள். இவ்வளோ குடு, அவ்வளோ குடு, அதை குடு, கடன் வாங்கி குடு என்றெல்லாம் சொல்கிறார்கள். நம்முடைய சபையில் அதிகமாக என்ன போச்சு, கடன் வாங்காதீங்க, உங்கள் அன்றாட வாழ்க்கை கூட ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, வருமானத்துக்குள்ளே வாழுங்க, கடன் படாமல் வாழுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க கடன் வாங்கி கூட காணிக்கை கொடு,
கட்டணம் கட்டணும், இடம் வாங்கணும், சபைக்கு கடன் வாங்கி கூட கொடு. கல்யாணம் வந்தால் டௌரி வாங்கினா, அதாவது ஒரு திருமணத்தை நிச்சயிக்கும் பொழுது பணத்தையோ நகையோ பொருளையோ நிலம் வீடு வாகனம் இப்படி ஏதாவது பேசி அந்த அடிப்படையில் அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் அது டௌரி. அந்த அடிப்படையில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடாது என்று அரசாங்கம் சட்டமிட்டிருக்கிறது. நாம் அதை கடுமையாக சபையில் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஆனால் அநேக இடங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? டௌரி வாங்கினால் அதில் தசமாக வாங்க கொடுங்குறாங்க. நீ வாங்கிக்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தப்பு பண்ணிக்க, எது வேணாலும் தப்பு பண்ணிக்க, ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஷேர் கொடுத்துரு. இப்படி ஜனங்கள் பொல்லாத வழியில் போகும்படிக்கு அவர்களை விட்டு விடுவது, அதை குறித்து கவலைப்படுவதில்லை. அவருடைய ஆத்மாவை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர்களுடைய ஆதாயம் என்ன, அதுதான். ஓகே, இப்போ நான் வரங்களுக்கும் கனிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தையும், ஒரு ஊழியக்காரர்களை எந்த அடிப்படையிலையும் வரங்களை வைத்து அவர்கள் மூலமாக நடக்கக்கூடிய அடையாளங்கள் அற்புதங்களை வைத்து நீங்கள் முடிவுக்கு வரவே கூடாது. அவர்கள் இயேசுவின் பெயரைத்தான் சொல்வார்கள், அதையும் வைத்து நீங்கள் முடிவுக்கு வரக்கூடாது. நல்ல ஊழியக்காரர்களும் இயேசுவின் பெயரை சொல்வார்கள், பொல்லாத ஊழியக்காரர்களும் இயேசுவின் பெயரை சொல்வார்கள். நல்லவர்கள் மூலமாகவும் அற்புதம் நடக்கும், பொல்லாதவர்கள் மூலமாகவும் அற்புதம் நடக்கும். அப்படியானால் ஏன் அது எப்படி? அவர்கள் பொல்லாதவர்களாக இருக்க எப்படி வரங்கள் கிரியை செய்ய முடியும்? ரோமருக்கு எழுதின நிறுவம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் அநேக முறை சபையில் சொல்லியிருக்கேன். நாம் நண்பர்களாக இருக்கும்போது ஒரு கல்யாணம் நடக்குது, ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது, நம்ம போகிறோம், அவங்களுக்கு ஒரு gift கொடுக்குறோம். அவங்களுக்கு நமக்கும் பின்னாடி ஒத்து போகலை, நம்ம பிரிஞ்சிடுறோம். கொடுத்த அந்த நான் கல்யாணத்துக்கு எழுதின மொய்யை கொண்டாந்து கொடுத்துட்டு போயான்னு எங்கேயாவது சொல்லுவோமா? அல்லது நான் உனக்கு ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுத்தேன்ல, அது வால்கிளாக்காக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், அல்லது மோதிரமாக இருக்கட்டும், அதை கொண்டாந்து கொடுத்துருன்னு கேட்போமா? நல்லவங்களாக இருந்தால் கேட்க மாட்டோம். தேவனும் அப்படி தான். இட் இஸ் எ கிஃப்ட். வரம் என்பது கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த கிஃப்ட்டை தேவன் என்ன செய்கிறதில்ல. வரம்னா என்னன்னாக்க, இட் இஸ் அ பவர் டு டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். இயற்கையாக நம்ம செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரமோ ஒரு வல்லமையோ தேவன் கொடுக்கும்போது அதைத்தான் நம்ம வரம்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த கிஃப்டை கொடுத்துவிட்டு தேவன் என்ன செய்கிறது? திரும்ப எடுக்கிறதே இல்லை. தேவதூதர்களாக இருக்கும்போது தேவதூதனுக்கு கொடுத்ததான வரத்தை அவன் சாத்தானான பின்னாடி கூட அவர் எடுக்கவே இல்லை. ஆனால் அவன் நீதிமானாக வாழவே முடியாது. காரணம் என்னென்னா, அவர் கிருபையை எடுத்துக்கொண்டார். கிருபை என்பது உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனும் அவனுக்கு திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் வரம் என்பது ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா திரும்ப எடுக்க மாட்டார். அது வாசிங்க. அதே மாதிரி தான் ஊழிய அழைப்பும் அப்படி தான். ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைச்சிட்டா பாருங்கள், அவங்க பொல்லாதவர்கள் ஆன பின்னாடி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் விழுந்த பின்னாடி கூட போய் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருப்பார். பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கார். அவரே ரட்சிக்கப்படலை. தாங்களே கேட்டு அடிமைகளாக இருந்து மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். They promise deliverance, salvation to others, while they themselves have lost the salvation. அந்த ரட்சிப்பை அவங்களே இறந்து போயிருப்பாங்க, பொல்லாத வழிக்கு போயிருப்பாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு போய் சுயாதீனத்தை, ரட்சிப்பை, விடுதலையை வாக்கு பண்ணுவாங்க. வாசிங்க ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. என்ன எழுதி? ஃபார் த கிஃப்ட்ஸ் அண்ட் த காலிங் ஆஃப் காட் ஆர் irrevocable. கிஃப்ட்ஸ். அப்போ தேவன் ஒன்ஸ் கொடுத்துட்டாருன்னா திரும்ப எடுக்க மாட்டார். அதனால தான் வரத்தை வச்சு நீ அடையாளம் காணக்கூடாது, கனியை வச்சு தான் அடையாளம் காணணும். மோசே அற்புதம் செய்யும்போது மந்திரவாதிகள் சில அற்புதங்களை செய்தார்கள். சில இது தான் செய்ய முடியலை, அநேக இதுகளை திரும்ப செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன எழுதியிருக்குனாக்கா, வரத்தினால ஒரு மனிதனை நீ அடையாளம் காணக்கூடாது, அற்புதங்கள்னால பார்க்கக்கூடாது. ஓகே, சரி சரி. இப்போ நம்ம தியானிக்க ஆரம்பித்த வசனம் என்ன அப்படின்னாக்கும், 1 கொரிந்தியர் 14:1 என்ன எழுதியிருக்கு? வாசிங்க மறுபடியும். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். சரி, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். யூமே பாருங்க, எர்னஸ்ட்லி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஞான வரங்கள் என்பதை விட ஆங்கிலத்தில் பார்த்தா ஆவிக்குரிய வரங்களை விரும்புங்கள். எர்னஸ்ட்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் நம்முடைய சபையில் அநேக சகோதர சகோதரிகள் சாட்சிகள் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்ட கூட நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்கத்தான் செய்கிறேன். அப்படி சாட்சிகளை கேட்கும்போது ஒரு சிலர் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் செய்த அற்புதங்கள் தான் அவங்கள ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக, விசுவாசத்துக்கு நேராக நடத்தி இருக்கிறது. ஸோ
எந்த ஒரு சபையானது ஆவிக்குரிய வரங்களை அசட்டை பண்ணினால் அந்த சபை வளர்ச்சி அடைய முடியாது. பிரசாக்கே பேசின வார்த்தை தான் அது. எனி சர்ச் விச் நெக்லெக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் cannot grow. அப்படின்னால் என்ன அர்த்தம்? இங்கே தெளிவாகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. இங்கே 1 கொரிந்தியர் 12:31 எர்னஸ்ட்லி டிசையர் தி கிரேட்டர் கிஃப்ட்ஸ்னு வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14 எர்னஸ்ட்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்னு வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களை நாம் நாட வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இந்த வரத்தை தாங்க அந்த வரத்தை தாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. கேட்கலாம், கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சித்தம் இருந்தால் தான் கொடுப்பார். இப்போ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்யும்படியான அழைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குரிய வரத்தை நம்ம கேட்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கணும்னு விரும்புகிறவங்க, அதுக்குள்ளே பாரம் உள்ளவங்க, அற்புத அடையாளங்கள் அல்லது பிசாசுகளை துரத்தக்கூடியதான வரம், வியாதியஸ்தர்களுக்கு சுகமாக்கக்கூடிய வரம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஊழியம் அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரிக்கு வந்து சபையை வழிநடத்துகிறவர்களுக்கு தீர்க்கதரிசன வரம் கண்டிப்பாக அவசியம். ஸோ அப்படிப்பட்டதான அந்த பாரம் உள்ளவங்க ஊழிய அழைப்பு நமக்கு இருக்குன்னு சொன்னால் நாம் வந்து நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் அந்த ஊழியத்தை செய்வதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய வரம் வேணும், எனக்கு தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை தாங்க, அல்லது ஒரு வார்த்தையை விளக்கி மற்றவர்களுக்கு சொல்லும்போது அந்த டீச்சிங் கிஃப்ட்டு, போதக சமர்த்தனாக இருக்கிறதுக்கு எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, உங்களுடைய வார்த்தைகளை நான் சரியாக புரிஞ்சு கொள்ளணும், சரியாக போதிக்கணும், எளிமையாக ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்கள் மனதில் நான் வந்து விளக்கமாக பதிய வைக்கணும், அதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ டீச்சிங் கிஃப்ட்டு. அப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த தீர்க்க தரிசன வரத்தினுடைய காரியம் என்னங்கிறத 3ஆவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். 3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது என்னென்ன காரியம் நடக்குதுன்னா, எடிஃபிகேஷன், பக்தி விருத்தி உண்டாகிறது. அவர்கள் ஏற்கனவே தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அதில் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விருத்தி அடைவார்கள். அதுதான் பக்தி விருத்தி. அப்புறம் புத்தி, அப்புறம் ஆறுதல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை பேசும்போது ஒரு கவலையோடு வந்திருப்பார், ஒரு பாரத்தோடு வந்திருப்பார், ஒரு ஏக்கத்தோடு, ஒரு சஞ்சலத்தோடு, ஒரு விசாரத்தோடு வந்து உட்கார்றார். அவருக்கு ஆறுதல் தரும்படியான ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதான, அவருடைய விசுவாசத்தை விருத்தி பண்ணக்கூடியதான ஒரு வாக்குத்தத்தமோ ஒரு வார்த்தையோ அவர்களுக்கு நேராக வரும். அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தை குறித்து, ஐயோ நான் இப்படி பாவத்தில் விழுந்துட்டேனே, எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதான எக்ஸாக்டேஷன்னா சாக் சொல்லுவாங்க, டேக் இட் என்கரேஜ்மெண்ட். அது வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியது. சோர்ந்து போய் இருக்கிறவங்கள உற்சாகப்படுத்துறது, அவிசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு தைரியத்தையும் ஒரு நல்ல நம்பிக்கையும் ஊட்டக்கூடியதான வார்த்தைகளை பேசுகிறது. ஆக தீர்க்க தரிசனமான வார்த்தை என்பது அவர்களுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களையும் வெளியரங்கமாக்கும். நான் ஒரு முறை ஒருத்தர் சொன்ன சாட்சியை கேட்டேன். அவங்க முதல் முறை சபைக்கு வரும்போது, ஆண்டவரே இந்த வார்த்தையை பேசணும்னு நினச்சிட்டே வந்தாங்களா, அந்த வார்த்தையை இங்கே வந்துச்சான். ஒருத்தர் சொன்னாங்க, சபைக்கு வந்து எப்படி இருக்குது இந்த சபைன்னு கேட்க முன்னாடி வந்தேன், என் இருதயத்தில் என்ன கேள்வி இருந்தோ அதுக்கு நான் வந்து உள்ளே நுழையிறேன், எனக்கு பதில் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் வர்றா, என்ன எண்ணத்தோடு வர்றாங்க, அவங்களுடைய இருதயத்தில் உள்ளதான சஞ்சலமா, தவிப்பா, சந்தேகமா, கேள்வியா, அவிசுவாசமா, நமக்கு எதுவுமே தெரியாது. கவலையா, கண்ணீரா, துக்கமா தெரியாது. ஆவியானவர், ஏன்னா அது எங்கிருந்து புறப்படுகிறது, எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த வார்த்தை வந்து ஏன் பேசுகிறோம்னோட சில நேரம் தெரியாது. சில நேரம் நம்ம எதையும் ஒன்று பேசணுன்னப்ப தேவ ஆவியானவர் வேறு எங்கேயோ பேசும்படிக்கு நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அது ஒரு வாரம், இட் இஸ் எ கிஃப்ட். அது எங்கே போகுதுன்னா, அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒவ்வொரு விதமான கேள்விகளோடு இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்தாற்போல் ஆவியானவர் வந்து அது கொண்டு போவார். காற்று எங்கேருந்து வீசுகிறது, எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது போல் ஆவியானவர் தரக்கூடிய வார்த்தைகளும் யாருடைய இருதயத்தில் போய் என்ன மாற்றத்தை உண்டுவோன்னு நமக்கு தெரியாது. நம்ம யூடியூப்லாம் இப்போ நிறைய செய்திகள் போகும்போது சிலர் திடீரென்று எங்கேயாவது இருந்து பேசுகிறாங்க. அவர்கள் நம்ம பேசுகிற வார்த்தையிலேருந்து சந்தேகத்தை கேட்குறாங்க, ஆறுதல் கேட்குறாங்க, தெளிவை கேட்குறாங்க, புத்தியை கேட்குறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாரோ தெரியாதவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க நம்பரை பார்த்தோன்னு புதுசாக இருக்கேன்னு எடுப்போம், யாரோ பேசுவாங்க. யாருன்னு கேட்டால் அவங்கள பற்றி யாருன்னு தெரியாது, ஆனால் பேசுவாங்க, அவங்க செய்தி கேட்டேன். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்படி தேவன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசக்கூடிய, பாருங்க ஜாக் வந்து எந்தையோ நாளில் கான்ஃபரன்ஸில் பேசின வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கி கேட்போம். அது நமக்கு தீர்க்கதரிசனமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஹூஸ் ஒர்க் இட் இஸ், அது யாருடைய வார்த்தை? தேவ ஆவியானவருடைய செயல். ஸோ தேவன் வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு சில மனிதர்களை அழைத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை அல்லது வல்லமையை, பலத்தை கொடுக்குறார்.
அது ஞானமாக இருக்கும். உதாரணத்துக்கு கொத்தனாரை கூப்பிட்றோம் வீடு கட்டுறதுக்கு, அவருக்கு என்ன கொடுப்போம்? சிமெண்ட்டை கொடுப்போம், மணலை கொடுப்போம், சித்தாளில் கொடுப்போம், நிமிந்தாளில் கொடுப்போம், அவர் கேட்குற இதுகளையெல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அவரை கட்டடம் கட்டுற கூப்பிட்ருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டோம்னா அவர்கிட்ட வயர் வாங்கி கொடுப்போம், எலக்ட்ரிஃபிகேஷனுக்குள்ளதான டூல்ஸு பொருள்களெல்லாம் வாங்கி கொடுப்போம். அப்படி தான் ப்ளம்பருக்கு அதுக்கு தக்கன. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் அங்கே செய்கிறதுக்கு தேவையான அந்த கருவிகளை நம்ம பொருள்களை நம்ம கொடுக்கறது போல தான் தேவன் நம்ம எந்த அழைப்பு எந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரோ அதுக்கு தேவையான வரங்களை அவர் கொடுக்குறார். நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையாக இருந்து கிருபையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோமோ அந்த கிருபையின் அளவுக்கு தக்கதாக அந்த வரங்கள் செயல்படுகிறது. இதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிருபையின் அளவுக்கு தக்கதாக நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையாக தேவனை தேடி நாம் அவருடைய வரங்களை தேடுறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த வரத்தின் எஃபெக்ட், தி எஃபெக்ட் ஆஃப் த ஸ்கிஃப்ட் அல்லது லெவல் ஆஃப் தி ஒர்க், அந்த ஆவியினுடைய அந்த வரம் கிரியை செய்கிறதனுடைய அளவு 50 வாட்ஸ் பல்புக்கும் 500 வாட்ஸ் பல்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் 1 கொரிந்தியர் 12:7-11 வரைக்கும் வாட்ச் பார்த்தோம்னா நிறைய வரங்கள் இருக்குது. அதில் சுகமாக்கக்கூடிய வரம் இருக்குது, விசுவாசம் வரம் இருக்குது, ஞானத்தை தரக்கூடிய வரம் இருக்குது, ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரம் இருக்குது. ஆவிகளை பகுத்தறியன்னு என்னன்னாக்கம், ஒருத்தர் சபையிலேருந்து பேசுகிறார், அவர் தேவனுடைய ஆவியினால் பரிசுத்த ஆவினாலையும் பேச முடியும். ஹி கேன் ஸ்பிரிட் அவுட் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட் ஆல்சோ, அசுத்த ஆவினாலையும் பேச முடியும். அந்நிய பாஷை பேசுகிறவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சபையில் பேசுவாங்க, வேறொரு ஆவியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய அந்த காரியத்தை உட்கார்ந்துருக்கிறவர்கள் பைபிள் எழுதியிருக்கு பாருங்கள். 1 கொரிந்தியர் 14 தீர்க்கதரிசிகள் 2-3 பேர் பேசலாம், அங்கே உட்கார்ந்துருக்கிறவர்கள் அந்த நிதானிக்க கடவர்கள். என்னத்தை நிதானிக்கிறோம்? அவர் தேவனுடைய வார்த்தையின்படி தான் பேசுகிறார்களா, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தான் பேசுகிறார்களா, அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அங்கே உட்கார்ந்துருக்கிறவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்டதான மாற்றத்தை அல்லது எஃபெக்டை கொண்டு பண்ணும். அப்போ ஒரு சில சமயங்களில் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வரும், ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வரும், அவநம்பிக்கை கொண்டு வரும். அப்படின்னா அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படுங்கிற மாதிரிக்கே. இன்னொன்று நீதியானது அதன் பிள்ளைகளால் இல்லை, ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்படின்னா ஒரு செயலுடைய விளைவு என்னவோ, வாட் இஸ் த ரிசல்ட்டு, அதை வச்சு தான் அது எப்படிப்பட்ட ஆவியிலேருந்து வந்ததுன்னு பார்க்க முடியும். ஒரு சில சபையில் சத்தியத்தை வைராக்கியமாக பேசுவாங்க, பட் இட் வில் டிஸ்கரேஜ் பீப்புள். ஜனங்களுக்குள்ள அவநம்பிக்கை கொண்டு வரும். அப்பா இப்படிலாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னா அந்த ஆவியை தான் பகுத்தறியணும். பை விச் ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங். சில நேரங்களில் புதுசாக எதையாவது பேசணுங்கிறதுக்காக யாராவது வார்த்தைகளை எடுத்து பேசிடுவாங்க. அது அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அவிசுவாசத்தையோ அவநம்பிக்கையோ அல்லது ஒரு கண்டம்னேஷன், குற்ற உணர்வையை கொண்டு தங்களை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து கொண்டு அவ்வளோதான், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சி போக முடியும். அப்போ அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவர் ஆறுதலை தருவார், உற்சாகத்தை தருவார், என்கரேஜ்மெண்ட்டை தருவார், நம்பிக்கையை தருவார், விசுவாசத்தை தருவார். இதுதான் ஆவியினுடைய கனி. அதை தான் அவர் உற்பத்தி பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்வார்? உலகத்தை நீ மனம் திரும்பலைன்னு சொன்னால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவா என்று பேசுகிறார். விசுவாசிகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். விழுந்தாலும் எழுந்திரிங்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதையும், அசுத்த ஆவியினுடைய நிறைவினால் பேசக்கூடிய மனிதனுடைய வார்த்தைகள் என்னத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதையும், சந்தேகத்தை, பயத்தை, கவலையை, அவிசுவாசத்தை, பதஷ்டத்தை கொண்டு வருதுன்னா அது வேற ஒரு ஆவி. நம்பிக்கையை, தைரியத்தை, விசுவாசத்தை, மனம் திரும்புதலை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளை அல்லது உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளை நமக்குள்ள கொண்டு வருதுன்னு சொன்னால் தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். இப்படி நம்ம பகுத்தறியத்தக்க ஞானம், ஆவிகளை பகுத்தறிதல். சில அசுத்த ஆவிகள் அதில் பகுத்தறியணும். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை ஊழியத்துக்கு போய்கிட்டே இருக்கார். ஒரு பெண் குறி சொல்லக்கூடிய ஆவி உள்ளவள். அவள் என்ன பேசுகிறான்னா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு சொல்லுங்கள். இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினால் பேசுகிற வார்த்தையாக தெரியுதா, அசுத்த ஆவியினால் பேசுகிற வார்த்தையாக தெரியுதா? சொல்லுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் பேச மாதிரி. ஏன்னா இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கிறார்கள் சொல்கிறாங்க. ஆனால் பவுல் வாட்ச் பண்ணார், அவர் அவசரப்படலை.
அவர் ஒரு நாள் 2 நாள் பார்த்தாரு. இவ பண்ணக்கூடிய இந்த வேலை சரியானதல்ல, நம்மை விளம்பரப்படுத்துகிறது கூட பேசுகிறாள், ஆனால் அவள் வேறொரு ஆவியில் பேசுகிறான்னு குறி சொல்ல ஆவி சொல்லிட்டு அவளை கடிந்து கொண்டு அந்த ஆவியை அப்புறப்படுத்திட்டார், பகுத்தறிஞ்சிட்டார். பார்த்தீங்களா? வார்த்தைகள்னால அல்ல. அதுதான் வார்த்தையை வச்சு மட்டும் பார்க்கறதில்ல, அதனுடைய எஃபெக்ட் என்ன. ஏன்னா அவள் சத்தம் போடுகிறாள் பாருங்க. ஆத்தங்கரை ஓரத்தில் வச்சு, ஊருக்குள்ள வச்சு சுவிசேஷம் சொல்ல முடியல, ஆத்தங்கரை ஓரத்தில் வச்சு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்காரு. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்களை மாத்திரம் தனிமைப்படுத்தி அங்கே போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்காரு. சில இடங்களில் வெளியரங்கமாக போய் வீட்டில் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. நீங்கள் தனிமைப்படுத்தி ஒருத்தரை ஒரு ரகசியமான இடத்துல வச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க. ஒருத்தர் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கான், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கான்னு. வேலை கெடுமா கெடாதா? அவர்களுக்கு தனிமைப்படுத்தி யாரும் தெரிஞ்சால் இவங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனிமைப்படுத்தி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய இடத்துல போய் சத்தம் போட்டுக்கிட்டு விளம்பரப்படுத்தினால் அது என்ன ஆவி? இது சரியான ஆவி கிடையாது. அப்போ தெரியாதவங்களெலாம் தெரிஞ்சிடும், யாரா இங்கே வந்திருக்கா, என்ன நீ வாட்டில் போய் அங்கே தனியாக அந்த ஆளை பார்த்து பேசிகிட்டு இருக்கா, அவன் மதம் மாத்திரம் இல்லை, இப்படி பேசினான்னாக்கும் கொஞ்சம் விசுவாசத்தில் வர்றவனு டிஸ்கரேஜ் ஆகி போயிடுவான். அப்போ சத்தம் போட்டு கத்துன அந்த ஆவி வேறொரு ஆவி என்பதை பவுல் கண்டுபிடிச்சிட்டார். இப்படி தான் நம்ம ஆவிகளை நம்ம பகுத்தறியணும். அது ஒரு வரம், இட் இஸ் எ கிஃப்ட். நம்ம அந்த வரத்தை தேவன் கொடுத்தா அதை நம்மளை தாழ்த்தி அதை வளர்த்துக்கலாமே ஒழிய நாமளாக கேட்குறதுனால தேவன் தர்றதில்லை. இட் இஸ் எ கிஃப்ட். ஸோ இப்படி தான் நிறைய வரங்களை குறித்து அங்கே எழுதியிருக்கு. நான் இப்போ சொல்ல வந்தது என்னென்னா, நாம் வரங்களை கேட்க வேண்டும். அப்புறம் இன்னொரு வரத்தை சொல்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்கே பவுல் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. என்ன சொல்றாரு இங்க? எதை குறித்து பேசுறாரு தெரியுமா? திருமணம் பண்ணிக்கிறது, திருமணம் பண்ணாமல் இருக்கிறது குறித்து பேசுறார். அந்த காலத்தில் நிறையா வேத கலாபனை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் நிமித்தம் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு மரண தண்டனை அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிரச்சனைன்னு சொன்னால் அவனோட குடும்பம் நடுத்தருவில் நிற்க வேண்டி வரும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த சிக்கலான சூழ்நிலையில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிற நல்லதுன்னு சொல்கிறேன். ஆனாலும் கூட என்னை போல் இருந்து விட்டால் நல்லது அப்படின்னா அவர் திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்தார். அவர் ஒரு விடோயரா, அதாவது திருமணம் பண்ணி மனைவி இறந்துட்டாங்களா அல்லது திருமணமே பண்ணிக்கலையான்றது நமக்கு தெரியாது, மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவர் திருமணம் பண்ணி மனைவியோடு வாழலை. அப்போ என்ன சொல்ல, நீங்கள் எல்லோரும் என்னை போல் இருந்து விடுறது நல்லது. தனிமையாக இருந்தீங்கன்னா தேவனை எப்படி பிரியப்படுத்தலான்னு வைராக்கியமாக இருக்கலாம். அவனுக்கு ஒரு குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இருக்கும்போது எதையும் செய்யும்போது யோசிப்பீங்க, ஐயோ எனக்கு ஒரு மனைவி இருக்காங்களே, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கே, நான் என்ன செய்யணும், அதனால் என்னை போல் இருந்து விட்டால் நல்லதுங்கிறார். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவனவனுக்கு அருளப்பட்டதான வரம் உண்டு. எல்லாரும் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்துடலாம்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த விசேஷத்துக்கு கிஃப்ட் வேணும். கல்யாணம் பண்ணாமல் இருந்து வேசித்தன் ஆவியிலே விபச்சார ஆவியிலே விழுந்து போயிட்டீங்கன்னா அதை விட பெட்டர் கல்யாணம் பண்ணிக்கிற நல்லது. அதே பவுல் சொல்கிறார், வேகிறதை காட்டிலும் விவாகம் பண்ணிக்கிறது நல்லது. விதவையாவது ஆகிட்ட கூட இளம் வயசில் நீ சாட்சியாக இருக்க முடியுங்கிற அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு தேவன் கொடுத்துருந்தாருன்னா இரு, இல்லைன்னா பெட்டர் கல்யாணம் பண்ணிக்க. ரீமேரேஜ் பண்ணிக்கிறோட தப்பு இல்லை. இப்படி ஏன் அங்கே சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய வரம் இருக்கிறது. ஒரு சிலர் கல்யாணமே பண்ணிக்கிட்டாமே இருந்துடுறாங்க காலம்பூரா. ஒரு சிலர் கல்யாணம் பண்ணி சில காலம் வாழ்ந்த பின்னாடி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மறு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட அவங்க சாட்சியாக இருக்க முடியல. அப்போ தேவன் இட் இஸ் எ கிஃப்ட். அவர் அதுதான் சொல்கிறாரு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4:10. 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு இங்க, ஈச் ஒன் ஹஸ் ரிசீவ்ட் எ ஸ்பெஷல் கிஃப்ட். அப்படின்னா இது யாருக்கோ தான் இந்த வரம் நினைக்காதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரத்தை தேவன் கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருங்க, ஈச் ஒன் ஹஸ் ரிசீவ்ட் எ ஸ்பெஷல் கிஃப்ட். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உக்கிரானுக்காரர் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கிஃப்ட் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு உபயோகித்துக் கொள்ளுங்கள். இட் இஸ் எ கிஃப்ட்.
பணத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இட் இஸ் எ கிஃப்ட். உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறதான பணத்தை அல்லது சொத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உபயோகிக்கிறீங்களே, இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்பெஷல் கிஃப்ட். நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் வந்து தாராளமாக கொடுப்பாங்க, சொல்லாமலே கொடுப்பாங்க, கேட்காமலே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இட் இஸ் எ கிஃப்ட். அதே மாதிரிக்கு சபையில் நிறைய வேலைகளை செய்கிறாங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கிஃப்ட்டு. பாருங்கள், சில பேர் சமையல் செய்வாங்க, அது ஒரு கிஃப்ட்டு தான். அவங்க சோர்ந்தே போக மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, இன்றைக்கி ஒரு கூட்டம், நாளைக்கு ஒரு கூட்டம், நாளை கழிச்சு ஒரு கூட்டம், ஓடி ஓடி ஆண்டை பகிர்ந்து கொள்வாங்க. இறக்க தண்ணி அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு வார்த்தைகளை தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இட் இஸ் எ கிஃப்ட்டு. அதே மாதிரிக்கு பாருங்கள், சில வேலைகளை செய்வாங்க சிலர், அவங்ககிட்ட இழுத்து போட்டு அந்த வேலையில் செய்வாங்க. இப்போ வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்திரம் கிடக்குன்னா அவங்ககிட்ட எடுத்து போட்டு விளக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சில் டாய்லெட் க்ளீன் எல்லாம் அவங்ககிட்ட போய் கழுவிட்டு இருப்பாங்க. இட் இஸ் எ சர்விங் கிஃப்ட். பணியோடைய செய்யக்கூடியதான ஒரு வரம். அப்போ அவங்களுக்கு அதில் க்ளீனாக இருக்கு இல்லையே நினைப்பாங்க. ஸோ ஈச் ஒன் இஸ் கிவன் எ ஸ்பெஷல் கிஃப்ட். எம்ப்ளாய் இட் சர்விங் ஒன் அனதர் as good stewards of the manifold grace of God. 11வது வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அது ஒரு வரம், போதிக்கக்கூடிய வரம். சரி, தேவனுடைய வாக்கியங்களின் போதி. அப்புறம் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா தேவன் தரக்கூடிய பலத்துக்கு தந்தார் போல செய்யுங்க, அதை மிஞ்சி போக வேண்டாம். அப்புறம் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. இது எல்லாத்துலேயும் நீங்கள் செய்யும்போது வரத்தை தேவன் கொடுத்தவனுடைய நோக்கம் வந்து சபை கட்டப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே சரீரமாக இணைந்து கட்டப்பட வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். ஒருவர் தாங்க வேண்டும். அப்போ எக்யூப்பிங் த செயின்ட்ஸ் ஃபார் மினிஸ்ட்ரி, ஊழியம் செய்வதற்கு பரிசுத்தவான்களை தகுதிப்படுத்துறதுக்காகவும் அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் வரத்தை கொடுக்குறாரு. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கலாம். இங்கே என்ன எழுதியிருக்கு? அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாங்காலம் உண்டாயிருப்பதாக. நீங்கள் இந்த கிஃப்டெல்லாம் உபயோகிக்கும் போது தேவனுக்கு மகிமை வரும்படிக்கு உபயோகிங்க. நாட் டு கெட் க்ளோரி டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு மகிமை வரும்படி உபயோகிக்காதீங்க, தேவனுக்கு மகிமை வரும்படி உபயோகிங்க. ஓகே, சரி. ஸோ இப்படியெல்லாம் இருந்தாலும் மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். போதும். பிசாசுகளை துரத்தணும்னா அது எப்படி முடியும்? பரிசுத்த ஆவியினால தான் முடியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. மத்திய 12:28-29. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ ஒரு பிசாசை துரத்தணும்னு சொன்னால் எப்படி தான் துரத்த முடியும்? தேவனுடைய ஆவியினால். அப்போ அதுவும் தேவனுடைய ஒரு வரம். பிசாசை துரத்தக்கூடியது வந்து தேவன் பரிசுத்த ஆவியினால் தரக்கூடியதான ஒரு வரம். எல்லாரும் பாருங்கள், இப்போ விசுவாசத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு விசேஷித்த வரம் இல்லாட்டால் கூட ஜெபம் பண்ணலாம். அங்கேயும் தேவன் வந்து சில அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் விசேஷித்த வரம் பெற்றவர்கள் அப்படின்னா அவங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் அது ஓடும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே பிசாசை துரத்தி ஜெபம் பண்ணலாம், வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் நல்லது தான். சில நேரங்களில் தேவன் வந்து உடனடியாக அந்த காரியங்களை செய்கிறதுக்கு வல்லவராக தான் இருக்கார். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாகவே அது ஒரு வரமாகவே கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க தே கேன் எம்ப்ளாய் இட் எவ்ரிவேர். எப்பொழுதுமே அவங்க அதை செய்ய முடியும். ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் கேட்டு தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். அதுதான் இயேசு ஆண்டவர் நம்ம காண்பித்த மாதிரி. எம்ப்ளாய் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னா தேவனிடத்தில் கேட்டு தேவன் சொல்கிறபடி செஞ்சால் தான் தேவனோட நாம மகிமைப்படும். என்கிட்ட அந்த கிஃப்ட் இருக்குது, வா நான் உனக்கு தர்றேன். ஆண்டவர் இப்படி செய்யவே இல்லையே. ஆண்டவர் குறித்து எழுதியிருக்கு, அவருக்கு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார், தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரியாமல் அவர் எதையும் செய்யவே இல்லை. அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது, பிசாசை திறத்தக்கூடிய அதிகாரம் இருந்தது, வியாதியஸ்தரை சுகமாக்கக்கூடியதான ஹீலிங் கிஃப்ட் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் எல்லாரையும் சுகமாக்கவில்லை. அந்த பெதஸ்தா குளத்தரு போகும்போது எத்தனையோ பேர் படுத்திருந்தாங்க, ஒருத்தர் தான் சுகமாக்கிட்டு போயிட்டார். மற்றவங்களாம் கேட்டால் என்னக்க, பிதாவானவர் சொன்னதை நான் என்ன கண்டனோ அதை தப்பாக செஞ்சேன், இவனை தான் சுகமாக்கும்படி பிதா சொன்னார் செஞ்சேன், மற்றவங்களுக்கு நோ. அப்படி நம்ம சொல்ல இந்த காலத்தில் உள்ள பிரசங்கிமார்களாகிய இவங்க செய்கிறாங்களா அல்லது நம்ம தான் செய்வோமா? நமக்கிட்ட ஒரு வரம் இருந்துச்சுன்னா சரி ப்ளீஸ் அப்படின்னா செஞ்சுருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. பிதாவானவர் சொல்ல அல்லது செய்ய காண்கிறது எதுவோ அதே என்று குமாரன் தானாக எதையும்
ஸோ நம்மக்கிட்ட ஒரு வரத்தையே தேவன் கொடுத்துடணும். அதே மாதிரி தான் ஊழியம் செய்கிறதுக்கு வந்து இப்போ கேட்கிற எவனுக்கும் கொடு அப்படின்னு வார்த்தை இருக்குது. அப்போ எவன் கேட்டாலும் சரி, அவன் தண்ணி அடிக்கிறது கேட்டாலும் கொடுத்துறதா? கேட்கிற எவனுக்கும் கொடுன்னா என்ன அர்த்தம்? எழுத்தின்படி போனோம்னா எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ எழுத்தின்படி பார்த்தா கேட்குற எவனுக்கும் கொடு. ஒருத்தன் வந்து எனக்கு தண்ணி அடிக்க போகிறது காசு கொடுன்னு கேட்குறான், கொடுத்துடலாமா? சினிமாவுக்கு போகணும் காசு கொடுன்னு உங்கள் பிள்ளையை கேட்குறாங்க, கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்? கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு வார்த்தை இருக்கே. எழுத்தின்படி போனால் கேட்கிற எவனுக்கும் கொடுக்க தான் வேணும். ஆனால் ஆவியானவர்கிட்ட கேட்டோம்னா கொடுக்காதேயும் பாரு, அவன் கெட்டு போயிடுவான், கொடுக்காத. அப்போ நம்ம இஷ்டப்படி செய்கிறதுக்கு தேவன் வரத்தை கொடுக்கல, தேவனுடைய இஷ்டப்படி செய்யணும். அதே மாதிரி தான் பிரசங்கிக்கிறதுக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துக்கும் போகலையே, பவுலப்போஸ்தலன் எல்லா இடத்துக்கும் போகலையே, ஆவியானவர் தடை பண்ணார்னு எழுதியிருக்கே. சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்ல காரியம் தானே. நம்ம புத்தியை யோசித்தோம்னா அப்படி தான் போவோம். ஆனால் அந்த வரத்தை உபயோகிக்கிறதுக்கு தேவ சித்தம் தெரிந்து செயல்பட்டார்கள், அதுதான் முக்கியம். சரி, இப்போ கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எதுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ காரியங்களை போதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு நான் இப்படி வாழ விரும்புகிறேன்னு வெளியில் உள்ளவங்க யாரும் இங்கே வருவாங்களா? இங்கே நல்ல உபதேசம் சொல்கிறாங்களா, நம்ம போய் கேட்டு நல்ல பிரசங்கத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையில் திருந்தி வாழ்ந்துடும் அப்படின்னு யாராவது வருவாங்களா? சொல்லுங்கள். நல்ல வார்த்தையை தான் போதிக்கிறோம், வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுவுமே எத்தனை பேர் கேட்டு நல்ல வார்த்தைகள்லாம் இங்கே இருக்குது, பேதுருவை போல் வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் இங்கே தானே இருக்குது, நாங்கள் யார் இடத்தில் போவோம் அப்படின்னு பேதுருவை போல் எத்தனை பேர் சொல்லுவாங்கன்றீங்க. ஆனால் அதே சமயத்தில் வெளியில் வந்து சுகமாக்கக்கூடிய கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் போகிறாங்க. அவங்க தப்பாக பணத்தை கொடு, காசை கொடு, உன் பையில் என்ன இருக்கோ கொடு, கழுத்தில் எடுக்கிறத காட்டி போடு, சத்தம் போடாத காணிக்க கொடு, எல்லாத்தையும் செய்கிறாங்க. எப்படி அவங்க செய்கிறாங்க? ஏன்னா அங்கே அற்புதம் நடக்குது. அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்கிறாங்கிறதுக்காக நல்ல தீர்க்கதரிசிகள் வந்து கை கட்டிக்கிறணுமா? டெல்மி. கள்ள தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்கிறாங்க, அதனால் நம்ம அற்புதம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கா? இல்லை. ஆதியில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு வாசி காமிக்க ஒரு முறை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 29, 31, 29லேருந்து 31 வரைக்கும் வாசிங்க. அங்கே எர்னஸ்ட்லி டெசையர் காட்ஸ் கிஃப்ட்ஸ்னு எழுதியிருக்கு. நீங்கள் வந்து ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்ம என்னைக்காவது ஆவிக்குரிய வரங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கோமா? பரிசுத்த ஆவியானவரே ஒரு வரம் தான். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். இயேசு ஆண்டவர் போய் வந்து கிஃப்டாக தான் பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி வைத்தார். ஆனாலும் கூட ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும். எதற்காக? நம்முடைய சபையினுடைய நன்மைக்காக, ஆண்டவருடைய சத்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக. அதில் எப்படி ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். 4:29 வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போஸ்தலனாகிய தோமா இந்த நாட்டுக்கு வந்த பொழுது அவர் மூலமாக நடந்த அற்புதங்கள் மூலமாக தான் இங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு இந்த ஏரியாவில் வந்து சுவிசேஷம் எப்படி பரம்பியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அற்புதங்கள் நடந்தபடியினால கூட்டம் கூடினார்கள், ஜனங்கள் விசுவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பின்பு நம்ம சபை போன்ற சபைகளுக்கு வந்து இன்னும் அவங்க சத்தியத்தை விளங்கி வந்து அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், நல்லது. ஆனால் நம்ம சபைக்கு வந்து நேரடியாக இங்கே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு அற்புதத்தை காணும்போது அவர்கள் யோசிக்கிறாங்க, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். மருத்துவர்கள் கைவிட்ட கேஸு சுகமாகறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. இயேசு நாமத்தினால் இந்த அற்புதம் நடந்தது. அப்போ இயேசு தான் மெய்யான தெய்வம். எத்தனை பேர் வந்து அந்நிய தெய்வங்களை வழிபட்டவர்கள் வந்து இயேசுவே ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா அற்புதங்கள்னால தான். அசுத்த ஆவிகள் ஓடினதுனால, வியாதி சுகமானதுனால, அசாத்தியமான அற்புதங்களை கண்டதுனால அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆக அற்புதங்கள் நடக்கவும் வேணும். அதே சமயத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டும், வரங்கள் வேண்டும் என்று கேட்கவும் வேண்டும். அதுதான் இங்கே வந்து ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் எர்னஸ்ட்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸு, அதில் வந்து ரொம்ப அதிகமாக தீர்க்கதரிசன வரத்தை வரும். ஏன்னா சபைக்கு வந்து தீர்க்கதரிசன வரம் தான் ரொம்ப முக்கியம். தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஸோ சபைக்கு ஒருத்தர் விசுவாசியாகி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு அறிந்து கொள்ளவர்ன்றவருக்கு, அதுக்கு பின்னாடி அவர் இயேசுக்கு சீஷராக வாழ்கிறதுக்கும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும், சபை கட்டப்படுவதற்கும் தீர்க்கதரிசன வரம் இன்றியமையாதது. அதே சமயத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு,
ஆரம்பத்தில் அவர் வந்து அந்நிய தேவரிடத்திலிருந்து, அறியாமை நிலையிலிருந்து அவர்களுடைய தேவனுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுவதற்கு அற்புதங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. ஸோ ஆவிக்குரிய வரங்கள் எதையுமே வந்து அசட்டை பண்ணக்கூடாது. எல்லா வரங்களும் முக்கியம். அங்கே எப்படி தான் எழுதியிருக்கு, எர்னஸ்ட்லி டிசைர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்ன்னு பன்மையில் சொல்லிட்டு தான் விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள். ஏன்னாக்கா அந்த இடத்துல வந்து அந்நிய பாஷையும் தீர்க்கதரிசன வரத்தையும் தான் ஒப்பிடுகிறார். அதே சமயத்தில் எல்லா வரங்களும் முக்கியம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது அசுத்த ஆவிகள் ஓடியது. அவருடைய உருமால்களை டவல்களை தொட்டவங்க கூட போட்டபோது கூட சுகமானார்கள். நிழல் பட்டு கூட சுகமானாங்க. அப்படிலாம் அற்புதம் நடந்ததுனால தான் அந்த நாட்களில் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இன்றைக்கி நம்ம வந்து அற்புதங்களையோ அல்லது ஆவிக்குரிய வரங்களையோ நம்ம தேடாமே இருந்தோம்னு சொன்னால் சபை கட்டப்பட முடியாது. எனவே ஜனங்கள் வந்து அவர்கள் என்ன தேவையோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தேவையான வார்த்தைகள் வர வேண்டும். அப்போ தீர்க்க தரிசன வரம் நமக்கு வேண்டும். ஜனங்கள் வந்து சத்தியத்தை விளங்கி கொள்ளும்படி போதிக்கிற வரம் நமக்கு வேண்டும். புத்தி சொல்லக்கூடிய வரம் வேண்டும். அவளுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவதற்கு வந்து அந்த நல்ல ஆலோசனையின் ஆவி நமக்கு வேண்டும். ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதற்கு, தயாளத்தோடு இருக்கிறதுக்கு நமக்கு அவருடைய வரம் நமக்கு வேண்டும். ஸோ அருமையானவர்களே, நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு பேலன்ஸ்டாக நம்ம போகணும். இம்பேலன்ஸ்டாக போயிடக்கூடாது. ஒரு பக்கத்துலேயே நம்ம வந்து வெயிட்டை ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா இன்னொரு பக்கம் தூக்கி நிற்கும். பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆவிக்குரிய வரங்களையும் நாம் கேட்க வேண்டும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய கனிகள்னால் உலகத்துக்கு நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாக வாழ்ந்தும் காண்பிக்க வேண்டும். நம்முடைய கனிகள்னால தான் நம்ம இயேசுனுடைய நாமத்தை உலகத்தில் உள்ளவங்களுக்கு மகிமைப்படுத்த முடியும். இவர்களை கண்டவர்கள் மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். தீர்க்கதரிசனம் உள்ள வரமுள்ள ஒருவர் வந்து சபையில் வார்த்தையை பேசும்போது அறியாத ஒருவன் உள்ளே வருகிறான் என்றால் அவன் எல்லாராலும் உணர்த்தி வைக்கப்பட்டிருப்பான். அவனுடைய இருதயத்தின் யோசனைகளும் வெளியரங்கமாகும். அப்பொழுது அவன் சாஷ்டாங்கமாய் விழுந்து மெய்யாகவே இங்கே உங்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனம் வரம் வேண்டும். எனவே அருமையானவர்களே, நாம் வந்து சபைக்கு தேவன் எல்லா வரங்களையும் தர வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிசாசு பிடித்தவர்கள் பாருங்கள், சில இடங்களில் வியாதிப்பட்டுச்சே, நான் 4 மாவடிக்கு கூட்டிகிட்டு போனேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறாங்க. நமக்கு வெக்கமா இல்லையா? ஆண்டவர் ஏன் எங்களால் சுகமாக்க முடியலை? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால தான். உங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால சொல்கிறாரு. மத்தேயு 17 நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு பையனை சுகமாக்குன்னு கொண்டு வந்து உங்கள் சீசர்களால் சுகமாக்க முடியலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளை, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். சீசர்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அந்த தகப்பன் நீ விசுவாசிக்கிறான்னு கேட்குறாரு. நீ விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அவிசுவாசம் நீங்கள் பிடிச்சி. அப்படின்னா அவர்கிட்ட ரெண்டுமே இருக்குது. விசுவாசம் இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, கொஞ்சம் அவிசுவாசம் கலந்துருக்கு. அவர் மெய்யாகவே அந்த அற்புதத்தை செய்து அவன்கிட்ட இருந்த அசுத்தாவியை துரத்தின உடனே அவிசுவாசம் என்ன செஞ்சிருது? அசுத்தாவி மட்டும் ஓடலை, என்ன ஓடுது? அவரோட அவிசுவாசமும் போய்விட்டது. இப்பொழுது அவர் உண்மையான விசுவாசியாக மாறுவார். எனவே நம் மத்தியில் மெய்யான தேவனுடைய திருச்சபையில் எல்லா வரங்களும் கிரியை செய்ய வேண்டும். எனவே லெட்டஸ் எர்னஸ்ட்லி டிசைர் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். இண்டிவிஜுவலாக இல்லை, ஆண்டவரை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எங்கள் சபையில் யாருக்கு வேணாலும் கொடுங்க. விசேஷமாக அவங்களுடைய ஊழியத்தை செய்யக்கூடியதான சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் தரணும் ஆண்டவரேன்னு கேட்போம். கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அதே சமயத்தில் அந்த வரங்கள்னால ஒருத்தரை நம்ம அறியவே கூடாது. வரங்கள் வரும்போது டேஞ்சரும் இருக்காதுல்ல. ஏன்னா வரங்கள் வந்து தேவன் கிரியை செய்யும் பொழுது ஜனங்கள் வந்து அறியாமையினால் நம்மளை மெச்சிக்கொள்வார்கள், நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணுவார்கள். நமக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் வல்லமை இருக்கிற போல் நினைப்பாங்க. நோ, இட் இஸ் ஃப்ரம் காட். ஸோ தேவனுடைய சித்தத்தின்படி தான் அந்த வரத்தை உபயோகிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கூப்பிட்டா கூட ஆண்டவரே நான் போகட்டுமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஜாக் சொன்னார், ஆரம்பத்துல எல்லாம் வந்து பல இடங்களில் எனக்கு அழைப்பு வரும், நான் அப்படிலாம் அதை இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்கள் எங்கே போக சொல்லினா அங்கே நான் போகிறேன். நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். நோ. நிறைய இடங்கள்லேருந்து வரும் நோ நோ. சில இடங்கள்லேருந்து ஆவியான உணர்த்துவார் கோ, அங்கே தான் நான் போவேன். ஸோ எவ்வளோ ஈஸி பாருங்கள். இப்போ நிறைய இடங்கள், இப்போ நான்லாம் சில நாட்கள் வந்து நான் அநேக இடங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன். டெய்லி மீட்டிங் மாதிரிக்க, டெய்லி ஜூம் மீட்டிங்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீட்டிங். அப்படி ஜெபம் பண்ணேன். தெர் வாஸ் நோ ஃப்ரூட். ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமான, இட்ஸ் நாட் காட்ஸ் வில். நான் சொல்லிட்டேன், ஐம் சாரி.
ரிஜெக்டட். இப்போ வந்து தேவன் எங்கே அழைக்கிறாரோ அங்கே மட்டும் நம்ம போனோம்னாக்கும் நமக்கு வந்து திராணிக்கு மிஞ்சி தேவன் நினைச்ச மாட்டார், வேலையை கொடுக்கவே மாட்டார். நம்ம போகணுன்னா தேவன் வார்த்தையும் தருவார். ஆனால் நம்ம வந்து நம்மளாவே எழுத்தின்படி நம்ம ஒன்று முடிவு பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்காது. ஸோ அருமையானவர்களே, நாம் வந்து ஆவிக்குரிய வரங்களை நாடுவோம். சபைக்கு, திருச்சபைக்கு, விசேஷமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசனம் வர வேண்டும், போதிக்கிறவர்களுக்கு, புத்தி சொல்வர்களுக்கு அதற்கான வர வேண்டும், வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படிக்கு தேவன் அற்புத சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமையை வரத்தை தேவன் கொடுக்கணும். இப்படி எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் சபைக்கு நீங்கள் தரணும் ஆண்டவரே. எபேசியர் இருக்கிறது புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமான சபைக்கு அவரை தலையாக தந்திரல அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் வச்சு எல்லா வரங்களையும் பொதுவில் தேவன் கொடுத்துட்றாரு, நாட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு சிலருக்கு கூடுதல் வரங்கள் இருக்கலாம். நீங்கள் பாருங்கள் அந்த வசனம் 1:23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய, அதுக்கு இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், ஹூ ஃபில்ஸ் ஆல் இன் ஆல். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அப்படி இல்லை, எல்லாரையும் வைத்து எல்லா வரங்களாலும் நிரப்புகிறவர் அவர்தான் தேவன் சரீரமான சபைக்கு.